வணக்கம் பானு. அட்சய திருதியை முன்னிட்டு நேற்றைய தினமே காலை 7 மணி முதலே நகைக்கடைகள் திறந்து வைக்கப்பட்டு நேற்றைய தினமே ஏராளமான நகைப்பிரியர்கள் நகைகளை வாங்க குவிந்தனர். இந்த நிலையில் அட்சய திருதியை முன்னிட்டு 2வது நாளாக இன்றும் நகைக்கடைகளில் ஏராளமான நகைப்பிரியர்கள் தற்பொழுது நகைகளை வாங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு தங்கத்தின் விலையானது சற்று குறைந்ததாக காணப்படுகிறது பானு. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் தங்கத்தின் விலையானது அதிகமாக இருந்த நிலையில் இந்த தங்கத்தின் விலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அட்சய திருதியை தினமான நேற்று ஒரே நாளில் தங்கம் விலையானது 3 முறை உயர்ந்து காணப்பட்டது. ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 1240 வரை அதிகரித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு சவரன் 54,160 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்திருக்கிறது. மேலும் இன்றைய நிலவரப்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 6,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பானு. தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் 54,160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கமானது இன்று அப்படியே 54,000 ரூபாய்க்கு குறைந்திருக்கிறது. நேற்றைய தினம் 1 கிராம் 6,770 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 1 கிராம் 6,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் 1 கிராம் வெள்ளி 91 ரூபாய் 20 பைசாவிற்கு விற்ற நிலையில் இன்று 1 கிராம் வெள்ளி 90 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி இன்று 90,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாகவே இந்த தங்க விலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையிலும் கூட அட்சய திருதியை என்பதால் பொதுமக்கள் தங்கம் வாங்குவதில் தற்பொழுது ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே சர்வதேச பொருளாதார சூழல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையிலும் கூட ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது தங்கத்தை வாங்க குவிந்து வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் அட்சய திருதியையொட்டி தமிழகத்தில் நேற்று மட்டுமே 14,000 கோடி மதிப்பிலான தங்கங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல அட்சய திருதியை முன்னிட்டு விலை ஏற்றம் காணப்பட்டாலும் மக்களுக்கு நகை மீது கொண்ட அந்த பற்றானது குறையவில்லை என மக்கள் தற்பொழுது நகை வாங்குவதில் ஆர்வம் காட்டியிருக்கின்றனர். நகை மீது மக்கள் அதிகம் விரும்புவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் இந்த சேமிப்பாகவும் மிகப்பெரிய முதலீடாகவும் கருதப்படுவதால் மக்கள் தற்பொழுது நகை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார். அது மட்டுமின்றி ஏன் இன்றைக்கு தங்கத்தை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர், அட்சய திருதியினாலே தங்கம் வாங்கினால் வீட்டின் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் தங்க நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்பொழுது வாடிக்கையாளர் ஒரு வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம், இன்னைக்கு தங்கம் வாங்க வந்திருக்கீங்க. அட்சய திருதிக்கு தங்கம் வாங்க வந்திருக்கீங்க. கூட்டம்லாம் எப்படி இருக்கு? விலையெல்லாம் எந்த நிலையில இருக்கு? விலையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அட்சய திருதினால கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் எல்லாம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் வாங்குவோம். இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் சொல்லப்படுது. முக்கியமா இன்னைக்கு வாங்குறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு வாங்கினா இன்னும் அதிகமா தங்கம் சேருன்னு சொல்றாங்க, அதனால வாங்கிருக்கோம் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் க்ரௌட் எப்படி இருக்கும், இப்ப க்ரௌட் எப்படி இருக்கும்? க்ரௌடு நார்மல் டைம்ல கம்மியா தான் இருக்கும், அட்சய திருதினா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு க்ரௌடு. இப்போ தங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு? இதை காட்டிலும் இன்னைக்கு வாங்குறத காட்டிலும் வரக்கூடிய காலகட்டத்துல தங்கத்தின் முக்கியத்துவம் என்னவா இருக்கு? முக்கியத்துவம் அதிகமா தான் இருக்கு. எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் போடணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால தங்கத்தினால ஆர்வம் எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. பொதுமக்கள் தெரிவித்திருக்க கருத்தாவது, என்னதான் தேவைகள் அதிகமாக இருந்தாலுமே கூட தங்கத்தின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் எப்போதுமே தங்கம் வாங்குவது பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நிலையில் அட்சய திருதியை 2வது நாளான இன்றும் பொதுமக்கள் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் 2வது நாளான இன்றும் பொதுமக்கள் தங்க நகைகளை வாங்குவதில் ஆர்வம் செலுத்துகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்பிலான தங்க நகைகள் விற்பனையான நிலையில் இன்றும் தங்கத்தின் அந்த விற்பனையானது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பானு.
களத்திலிருந்து விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மாயாவதி. சென்னை தியாகராய நகரில் அட்சய திருதியை 2வது நாளையொட்டி இன்றும் நகை வாங்க மக்கள் தரப்பில் ஆர்வம் அதிகரித்து காணப்படுவதாக தற்போதைய கள விவரங்களில் செய்தியாளர் மாயாவதி வழங்க கேட்டு மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.